Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil amin wa ala alihi wa sahbihi ajma'in. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa innaka la'ala khuluqin 'azim. அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்து அவனுடைய சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபியின் குடும்பமும் நம் குடும்பமும் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நேற்றைய முன்தினம் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தில் நிம்மதியோடு அவன் வாழ வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியை பெற்று நாம் வாழும் பொழுது அந்த சக்கீனத்தை, மன அமைதியை நாம் பெறலாம் என்பதை குறித்து சில செய்திகளை நாம் அறிந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டில் வெறுமனே இபாதத்திலே மட்டும் அவர்கள் முன்மாதிரி இல்லை. ஒரு குடும்ப தலைவராக முன்மாதிரியாக இருக்கிறார். ஒரு போர்படை தளபதியாக முன்மாதிரியாக இருக்கிறார். ஒரு பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதிலே முன்மாதிரி, மனைவியிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே முன்மாதிரி, ஒரு சமூகத்திலே ஒரு உறுப்பினராக ஒரு தலைவராக அங்கம் வகிக்கும் பொழுது எப்படி நாம் குடிமக்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே முன்மாதிரி. இப்படி எல்லாவற்றிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை நாம் அறிந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக பல குடும்பங்கள் இன்றைக்கு பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை காரணம் என்ன, அசாஸ், அடித்தளம் என்பது என்ன என்பதை கண்டிப்பாக நாம் அறிய வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சூரத்துல் கலம் என்கிற அத்தியாயத்தில் 68வது அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறீர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப நற்குணம் என்பது, நல்ல பண்பு என்பது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்தது. அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அவர்களை குறித்து குறிப்பிடுகிறான். அப்ப இப்படிப்பட்ட இந்த நற்குணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெறுவதற்காக சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அணு அணுவாக தன்னுடைய வாழ்க்கைகளை பின்பற்றினார்கள் என்பதற்கு சான்றாக பல நிகழ்வுகள் வரலாற்றிலே உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் இந்த நற்குணத்தை எதோடு சம்பந்தப்படுத்தி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு மனிதனை நாளை மறுமையில் சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய செயல்கள் இரண்டு. ஒன்று, அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணம், அஹ்லாக். இன்னொன்னு என்ன, அத்தக்வா, இறையச்சம். இது ரெண்டும் தான் ஒரு மனிதனை சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய இரண்டு பண்புகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னொரு ஹதீஸ்ல முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 2310வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஹ்ஸனுன் நாஸி குலுகா, மக்களிலேயே மிக சிறந்தவர், அழகானவர் யார் என்று சொன்னால் நல்ல பண்புள்ளவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் நற்பண்புகள் என்பது நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அப்ப இது மாதிரி நற்பண்புகள் என்பது நம்முடைய குடும்பத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல மனுஷிகளை திருமணம் செய்ய வேண்டும். யாரை? நல்ல மனுஷிகளை. அதே போல
ஒவ்வொரு பெண்களும் நல்ல மனுஷர்களை திருமணம் செய்ய வேண்டும். இதை எப்போ கடைபிடிக்கணும்? திருமணத்திற்கு முன்னால். அப்ப இருக்கக்கூடிய ஆண்கள் நினைக்கலாம், அப்ப நாங்கெல்லாம் நல்ல மனுஷியை திருமணம் முடிக்கலையா? அதே போல பெண்கள் நினைக்கலாம், நாங்கெல்லாம் நல்ல மனுஷர்களை திருமணம் முடிக்கலையா? ஆனால் எந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்கிறதோ அந்த அடிப்படையில் நல்ல மனுஷியை நல்ல மனுஷனை நான் திருமணம் செய்திருக்கிறேனா அல்லது திருமணம் ஆகாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களாக நிறைய பேர் இருக்கிறீங்க, 40 வயது இளைஞர்கள், 25 வயது இளைஞர்கள். அப்ப திருமணம் முடிப்பதாக இருந்தால் நல்ல மனுஷியை திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் முடிக்காத இளைஞர்களாக இருந்தால் நல்ல மனுஷர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஒரு செய்தியின் மூலமாக நாம் அறிகிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு திருமணம் என்பது எப்படி மனிதர்களுக்கு மத்தியிலே பார்க்கப்படுகிறது? நல்ல அகலாக்குகள் நற்குணங்கள் இருக்கிறதா என்பதை பார்க்கப்படுகிறதா? கிடையாது. அதாவது ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்கிறான் என்று சொன்னால் மார்க்கம் சில வழிகாட்டுதலை சொல்கிறது, அதையெல்லாம் இன்றைக்கு பார்ப்பது கிடையாது. அந்த மாப்பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் அவர் எங்க யூகேல வேலை செய்யறாரா, யூஎஸ்ஏல ஒர்க் பண்றாரா, குடும்பத்தோட திரும்ப கூட்டிட்டு போவாரா, அடுத்து அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, ஃப்ரண்ட் கிரவுண்ட் என்ன, சைடு கிரவுண்ட் என்ன, இப்படி எல்லாம் எல்லா கிரவுண்டுகளையும் பார்க்கிறார்கள். அப்ப இதனால கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? கடைசியில வாழ்க்கையிலே தோல்வியை தான் பல குடும்பங்கள் சந்தித்திருக்கிறது. அப்ப என்ன காரணம் என்று சொன்னால், இது போன்றுள்ள பல பிரச்சனைகளை இன்னைக்கு பல குடும்பங்கள் எதிர்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த குடும்பத்தினுடைய அசாஸ் அடித்தளம் என்பது அடித்தளமையா அந்த பெற்றோர்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்ய வேண்டும். குடும்ப வாழ்க்கை என்பது விளையாட்டா? அது உடனே போச்சுன்னா திரும்ப இன்னொரு பொருளை வாங்கி அதை சேர்த்து அந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு கிடையாது. அது ஒரு நீண்ட நெடிய ஒரு உறவு. அதனால்தான் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் என்று சொன்னால், பல பெண்கள் சொல்வதை பார்க்கிறோம், எல்லாமே வீட்டுல பெரியவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான், அது மீறி எங்களால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு அந்த பெரியவர்களுடைய பேச்சை நாம் கேட்கிறோமா? சில பேர்கள் சொல்வார்கள், என் கணவனை மீறி நான் எதுவுமே செய்ய முடியாது. கணவன் என்ன ஃபிரௌனை விட மிகப்பெரிய கொடுமைக்காரனா சொல்லுவதற்கு பல செய்திகள் வரலாற்றிலே உண்டு. அப்ப எல்லா விஷயத்திலையும் நான் கட்டுப்படுகிறேன் என்று சொன்னால் சரி, ஆனால் எது சிரமமாக இருக்கிறதோ அதுல மட்டும் நான் கணவனுடைய பேச்சை மீற முடியாது. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பார்க்கக்கூடிய பல நிகழ்வுகள். அதனால்தான் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னைக்கு மார்க்கத்தை பற்றி அறிந்திருக்கக்கூடிய சரியான கொள்கையிலே வாழக்கூடிய ஒரு ஏகத்துவ சிந்தனையுடைய மாப்பிள்ளையாக இருந்தாலும் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு இல்முள்ள நல்ல ஆலிமாவான அல்லது மார்க்க ஞானம் உள்ள ஒரு பெண் தான் எனக்கு வேண்டும். இதுதான் அவருடைய ஒரு கோரிக்கையாக இருக்கும். ஆனா கடைசியில பார்த்தா, சரி எப்படிப்பட்ட ஒரு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பண்பை கொண்ட ஒரு பெண் இருக்கிறாள், திருமணம் செய்ய தயாரா என்று கேட்டால், கடைசியாக அவர் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா? கொஞ்சம் கலரா இருக்கணும், கொஞ்சம் ஒயிட்டா இருக்கணும். அப்ப இப்படி இதுதான் என்ன செய்யுதுன்னா அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவ முதல்ல பேச்ச ஆரம்பிக்கும் பொழுது நல்ல மார்க்கம் உள்ள நல்ல அகலாக்குள்ள நம்முடைய குடும்பத்தோடு ஒத்து போகக்கூடிய இப்படி எல்லா காரணங்களையும் சொல்வார்கள். ஆனால் அது எல்லாம் சரி என்று சொன்னவுடன் கடைசியில சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது போன்றுள்ள இந்த வார்த்தைகளை சொல்வதை பார்க்கிறோம். அப்போ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பெண் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பெண்ணுக்கு கலர் கொஞ்சம் டிம்மா தான் இருக்குன்னு சொன்னா உடனே இவர் டம்முன்னு ஆகிறார். எப்படி? நான் எதிர்பார்க்கக்கூடியது கொஞ்சம் கலரா இருக்கணும். அழகை பார்த்து திருமணம் செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. பாரம்பரியத்தை பார்த்து திருமணம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. செல்வத்தை பார்த்து திருமணம் செய்வதற்கு அனுமதி உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறார்களோ, அந்த தேர்வை நாம் முன்னிலைப்படுத்தும் பொழுது அந்த குடும்பத்தில் நிம்மதியையும் மன அமைதியையும் நாம் பார்க்க முடியும். நல்ல ஒரு பண்பாடுள்ள குடும்பமாக அந்த குடும்பங்கள் வாழும். ஏனென்று சொன்னால், எத்தனையோ கருப்பான பெண்கள் இருக்கிறார்கள். தான் கருப்பு என்பதால் திருமணம் முடிக்காமல்
பல பேர்கள் வந்து பார்த்து பார்த்து கருப்பு என்கிற ஒரே காரணத்தினால் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். எதிர்பார்க்கக்கூடிய எல்லா பண்பும் இருக்கிறது, ஆனால் இந்த கலர் தான் எங்களுக்கு ஒரு தடையாக இருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், கருப்பான பெண்கள் எல்லோரும் சேர்ந்து கருப்பான ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தால் எத்தனை ஆண்களுக்கு இன்றைக்கு திருமணம் என்பது நடைபெற்றிருக்கும்? ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம். சரி, ஒருவேளை கருப்பாக இவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களாக விரும்பி அந்த நிறத்தை ஏற்றுக்கொண்டார்களா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், நாம் தான் அவர்களை இஹ்ராஜ் செய்கிறோம், வெளிப்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அரபி இலக்கணத்துல ஆலிமா படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், ஹரஜ என்று சொன்னால் வெளியானா, அவனாகவே வெளியேறது. அதை அஹ்ரஜ என்று சொன்னால் வெளியாக்குவது. இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரை பிடிச்சு ஒருத்தவங்க வெளியாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது அஹ்ரஜ என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலே வரக்கூடிய பொருள். அதனுடைய பிறப்பு சொல்றான் மஸ்தர் தான் இஹ்ராஜ் என்பது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அவர்களை நாம் தான் அவருடைய தாயின் வயிற்றில் இருந்து வெளியாக்குகிறோம். அப்ப இந்த நிறத்தால் இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வது என்பது ஏற்கனவே திட்டமிட்டு வரக்கூடியதல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அப்படி வெளியாக்குகிறார். அந்த அடிப்படையிலே அவர்கள் இந்த நிறத்தை கொண்டவர்களாக ஆகுவதை பார்க்கிறோம். அப்ப இது போன்றுள்ள இந்த சிந்தனைகள் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் இருப்பதை பார்க்கிறோம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வது என்று சொன்னால் எந்த அடிப்படையில்? லிமாலிகா, அவளுடைய பொருளாதாரத்திற்காக. செல்வத்தை பார்த்து கேட்பாங்களே, பேக்ரவுண்ட், ஃப்ரண்ட் கிரவுண்ட், எல்லா கிரவுண்டும் இருக்கக்கூடிய அளவுக்கு பார்த்து திருமணம் செய்வதற்கு அனுமதி உண்டு. அதே போல வலி ஜமாலிகா, அவளுடைய அழகிற்காக திருமணம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. வலி ஹஸபிஹா, அவர்களுடைய பாரம்பரியம். சில பேர் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, நம்ம குடும்பம் என்ன, அவனுடைய குடும்பம் என்ன, நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சமாவது ஒத்து போகணும். இந்த அடிப்படையிலே திருமணம் செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் நான்காவதாக சொன்னார்கள், வலி தீனிகா, அவருடைய மார்க்கத்திற்காக நீங்கள் மணமுடியுங்கள். கடைசியில் என்ன சொன்னார்கள்? ஃபகுஃபுர் பிதாத்தி தீன் தரிபத் யதா, நீங்கள் நல்ல மார்க்க பற்றுள்ள பெண்ணை திருமணம் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த தீனிலே தான், அந்த மார்க்க பற்றுள்ள பெண்ணை திருமணம் செய்வதன் மூலமாகத்தான் உங்களுக்கு அதிலே வெற்றி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இப்படி இது போன்றுள்ள அடிப்படையில் இன்றைக்கு திருமணம் என்பது பல ஆண்கள் திருமணத்திற்கு முன்பாக பேசுவார்கள். இதெல்லாம் வந்து நான் இந்த அடிப்படையில தான் செய்யணும். ஏன்னா இன்னைக்கு பல பிரச்சனைகள்ல கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த அடிப்படையில மார்க்க பற்றுள்ள பெண்ணை திருமணம் செய்தால் இது போன்றுள்ள பிரச்சனைகளில் இருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று பேச்சளவிலே சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த நடைமுறை, அதாவது தீனை பார்த்து பின்பற்றக்கூடிய மனமுடிக்கக்கூடிய அந்த ஒழுக்கு என்பது இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அப்ப அதே போன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம நினைக்கிறோம் இப்படிப்பட்ட அடிப்படையிலே தான் பெண் தேவை என்று. தாராளமாக அதை மனமுடிக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணை மனமுடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மாப்பிள்ளை வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைகள் என்ன? பெண் வந்து ஹிஜாப் போடுவாளா, 5 நேரம் தொழுவாளா, நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்ணுதானா, இப்படி எல்லாம் கேட்கிறோம். ஆனா கேட்கக்கூடிய அந்த நபர் 5 நேரம் தொழுகிறாரா? இன்னைக்கு யாராவது எந்த பெண்ணினுடைய பெற்றோர்களாவது மாப்பிள்ளை பத்தி கேட்கிறாங்களா? அவர் என்ன ஒர்க் பண்றாரு, எந்த கம்பெனியில, எவ்வளவு சேலரி, அவருக்கு சொத்து இருக்குதா, எங்க எல்லாம் வீடு இருக்குது, எங்க எல்லாம் அவருக்கு வந்து சொத்துக்கள் வந்து வாங்கி போட்டு இருக்கிறாங்க, இப்படிதான் பார்க்கிறார்களே தவிர நான் மனமுடிக்கக்கூடிய அல்லது என்னுடைய பெண்ணுக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மணமாப்பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் 5 வேளை இபாதத்துடையவராக இருக்கிறானா, ஒரு சுன்னாவான தாடியை வைக்கக்கூடியவராக இருக்கிறானா, ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறானா, இந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. பெண்ணை பற்றி நாம் கேட்கிறோம், ஆனால் அதே மாப்பிள்ளை பற்றியும் நாம் கேட்கிறோமா, விசாரிக்கிறோமா என்று கேட்டால் கிடையாது. இதெல்லாம் நிறைய பேர் இன்றைக்கு தோற்று போய் விடுகிறார்கள். என்ன காரணம்? நினைக்கிறோம், அதாவது அவருக்கு என்ன நல்லபடியா தான் என்னுடைய மகளை வச்சுட்டு இருக்கிறாரு,
நல்லபடியா தான் அவரை வச்சு நல்ல தேவையான எல்லா தேவைகளையும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல குடும்பங்களிலே சொல்கிறார்கள். ஆனால் இது போன்றுள்ள மார்க்க சிந்தனைகள், மார்க்க அடிப்படையிலே வாழ்வது, மார்க்க அடிப்படையிலே பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளை வளர்க்குவது என்பது பல குடும்பங்களிலே இன்றைக்கு பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. என்ன காரணம்? அதாவது நல்ல கவனிக்கிறாரு அப்படின்னு பல பெற்றோர்கள் சொல்வார்கள். எங்களுடைய மருமகன் என்னுடைய பெண்ணை நல்ல கவனிக்கிறாரு. நல்ல கவனித்தால் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன? அவர்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொடுப்பது, உணவுகளை கொடுப்பது, நல்ல வீடு வசதி, காரு, பங்களா, குழுக்குழு ஏசி ரூம், இது எல்லாவற்றையும் கொடுத்தால் சரியான ஒரு நிலை மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை வந்து விடுமா? அதை விட சிறந்ததை நீங்கள் கொடுத்தீர்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் கெட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லமாக மட்டுமல்லாமல் செல்லையும் கொடுத்து நாம் வளர்த்தோம். ஆனால் திருமணம் முடித்ததற்கு பிறகு அதை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மருமகன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்குண்டான மாப்பிள்ளையை தேர்வு செய்கிற விஷயத்தில் பல பெற்றோர்கள் இன்றைக்கு தோற்று போய் விடுகிறார்கள். நல்ல அஹ்லாக்குகள் இருக்கிறதா என்று பார்ப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தோடு ஏக காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மனைவிகளோடு வாழ்ந்தார்கள். வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த பல பிரச்சனைகள் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை கணவன் மனைவிக்கு மத்தியில் நபியை பற்றி நபியுடைய மனைவிகள் புரிந்து, நபியுடைய மனைவிகள் நபியை பற்றி புரிந்து தங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே நடத்தினார்கள் என்று சொன்னால் நல்ல அஹ்லாக்குகள் என்பது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே காணப்பட்டது. அந்த அடிப்படையில் நம் ஒவ்வொருவரிடத்திலும் அஹ்லாக்குகள் என்பது கண்டிப்பாக காணப்பட வேண்டும். என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த தீனியத்தான அடிப்படையில் ஒரு பெண்ணை தேர்வு செய்யும் பொழுதுதான் அந்த குடும்பம் என்பது வெற்றியாக அமையும். திருமணம் முடித்தவர்களும் சரி, திருமணம் முடிக்க இருப்பவர்களும் சரி, இன்னொரு துணையை தேர்ந்தெடுப்பது என்று சொன்னால் நல்ல அஹ்லாக் உள்ள நற்குணங்கள் உள்ள அடிப்படையில் தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் அங்கே வெற்றி என்பது உண்டு. பிரச்சனைகள் இல்லாமல் மன அமைதியோடு வாழக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். ஆரம்பத்தில் முதலில் நான் கூறினேன், சக்கீனத் என்பது உங்களுடைய மனைவியிடத்திலே இருக்கிறது. அந்த மனைவியிடத்தில் அந்த சக்கீனத்தை ஒவ்வொரு ஆணும் பெற வேண்டுமானால் நாம் நற்குணம் உள்ளவர்களாக, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய துணைகள் நற்குணம் உள்ள நல்ல மனுஷியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே மன அமைதியோடு நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியும் என்பதை இது போன்றுள்ள செய்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உள்ள நல்ல பண்புகளை கொண்ட நல்ல மக்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அந்த அடிப்படையில் வாழும் பொழுதுதான் அந்த குடும்பம் பல பிரச்சனைகள் இல்லாத நிலையில் இந்த உலகத்திலே மன அமைதியோடும் மன நிம்மதியோடும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு, தன்னுடைய மனைவிகளோடு எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், அவருடைய குடும்பங்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வதற்குண்டான காரணம் என்னென்ன பண்புகளை உள்ளடக்கியவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் அறிவோம். இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை நம்முடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.